அல்லேலூயா. கபடம் இல்லாம உணர்வு, அந்த உள்ளான உணர்வோடு கூட நாம் ஜெபிக்கிறத, உள்ளான உணர்வோடு செய்கிற அந்த உதவிகளில், உள்ளான உணர்வோடு எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களுக்கு நம்ம செய்கிற காரியங்களில் கர்த்தர் அதை மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அப்போ ஊழியக்காரன் தன் ஜீவனை பாராதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்க அவனை பார்க்கிறவங்க இவன் எப்ப சீக்கிரம் செத்து போயிடான். வாசித்து பாருங்க. ஒரு சேதம் அவனுக்கு வராத கண்ட போது வேறு சிந்தையாகி, அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை மற்றவர்களை குறித்தோ உன் எதிராளியை குறித்தோ வேறு விதமான சிந்தை உனக்குள்ள இருக்குமானால் அதை மாற்றிக்கொள். மற்றவர்கள் குறித்ததான கோபமோ மூர்க்கமோ எந்த விதமான சூழ்நிலையோ உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறதோ உங்கள் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க யாரை வெறுக்கிறீர்களோ, யாரை மறுக்கிறீர்களோ, யாரை அவமானப்படுத்துகிறீர்களோ அவர்கள் ஒருவேளை கர்த்தருடைய தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கலாம். அது நான் என்றதில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். நம்ம யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த விதத்தில் எந்த விதத்திலும் அவரை வெறுத்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. நேற்றுக்கு என்ன திரளான கூட்டம் வரும்னு எனக்கு தெரியுமா? வந்தவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, சமாதானத்தை ஊழியத்தை செய்யி, உதவி செய்கிற ஊழியத்தை செய்யி. இது ரெண்டு தான் பிரதானமானது. ஆவிக்குரிய பலத்துல அஸ்திபாரமா இருக்கும். ஆமென். இதான் நேற்றுக்கு ஆதித்த ஆராதனை செய்தி. அதுதான். இப்ப திரள் கூட்டமா வந்தோம் இல்லையே. நேற்றுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஏன் அதை கர்த்தர் சொல்றாரு? சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க, யாரோட சமாதானமா இருங்க, யாரோட அன்பா இருந்து பாருங்க, தேவ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.